ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சிட்டிஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு 1/2 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாகிடுச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். 1/4 முறி தேங்காய் திருவி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காவை நல்லா வதக்கிடணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மிளகு 1/4 ஸ்பூன் நல்லா வறுத்து வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 50 செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு. வெந்தயம் கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் 1/2 கப், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, 4 பூண்டு பல் நச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணது, ஏற்கனவே அரைக்கிறதுக்கு வேறு ஒன்று வதக்கி எடுத்துருக்கோம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வறுத்து வச்சிருந்த மசாலாவை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, தேங்காய், கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடணும். அதை நல்லா விழுதாக அரைச்சி அதை இதோட சேர்த்தாச்சு. 3 ஸ்பூன் குழம்புத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. கலரே மாறிடுச்சு பாருங்கள். புளித்தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். புளித்தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு காரம்லாம் பார்த்து குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். தலையும் பால் பகுதி மட்டும் குழம்புல சேர்க்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுருக்கேன். மீனை சேர்த்துடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கிளறக்கூடாது. குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் இன்றைக்கி சீலா மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். மீடியமாக தான் வச்சுருக்கேன். மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிரும். மீன் நல்லா வெந்திருக்கு. மீன் வேக ரொம்ப நேரம் ஆகாது, அது சூட்லேயே கூட வெந்துடும். அதனால தான் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மீன் குழம்பு ரெடி. மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், குழம்புத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக தேவைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன்,
எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக, உப்பு தேவைக்கு, எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தமாரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனை சேர்த்துடலாம். மீனில் மசாலாவை தடவியாச்சு. 1/2 hour வெயிட் பண்ணலாம். 1 hourக்கு அப்புறம் பொரித்து எடுத்துடலாம். நான் கலர் பொடி சேர்க்கலை, நீங்கள் தேவைன்னா கொஞ்சமாக கலருக்காண்டி பொடி சேர்த்துக்கலாம். மீனை பொரித்து எடுத்துடலாம். மீனை பொரிச்சிடலாம். இந்தமாரி எல்லா மீனையும் பொரித்து எடுக்கலாம். மீன் பொரிக்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சு பொரிங்க. மீன் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மீனை பொரித்து எடுத்துடலாம். குழம்பும் மீன் வறுவலும் ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.